ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 சிபிஎஸ்இ போர்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து 60 பிளஸ் 70க்கு 60 பிளஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல ஃபுல்லா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். முக்கியமா நான் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பிசிக்ஸ் படிக்கணும், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், டைம் மேனேஜ்மென்ட், டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சாப்டர் கவர் பண்ண என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அண்ட் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும், ஒரு டாப் ஸ்கோரரா நீங்க இருக்கணும் அப்படின்னா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அண்ட் போனஸா வந்து என்ன புக் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் சிபிஎஸ்இ படிக்க அப்படின்றத போனஸ் டிப்பா நான் லாஸ்ட்டா சொல்லப் போறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸும் இருக்கு. நீங்க அதையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நம்ம சேனலோட அப்டேட்ஸும் இருக்கு, வந்துட்டு இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எதுக்கு வந்து நீங்க குட் மார்க்ஸ் எடுக்கணும் எக்ஸாம்ல அப்படின்றதுக்கான ஒரு 4 ரீசன் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து குட் காலேஜ் அண்ட் கவுன்சிலிங். சோ நீங்க 12th எக்ஸாம் முடிஞ்சோன ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணுவீங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு. சோ கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்கன்னா அதுல நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த நல்ல காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல கோர்ஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ். ஏன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வேணும்னா நல்ல மார்க்ஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்காக நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரீம் ஜாப். சோ நீங்க நல்ல காலேஜ் போனா தானே நல்ல பிளேஸ்மென்ட் வரும். நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆக முடியும். அப்பதான் உங்களோட ட்ரீம் ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து போக முடியும். அதே மாதிரி ஹை சேலரி, நல்ல ஜாப், நல்ல சேலரி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எவ்வளவுனாலும் ஒரு நல்ல சேலரிக்கு போக முடியும். இல்லன்னா அவங்க கம்பெனி சொல்ற சேலரி ஒரு 20,000 40,000 போணும். அதே நீங்க நல்ல காலேஜ், சூப்பரான டாப் 10 காலேஜஸ், டாப் 5 காலேஜஸ் தமிழ்நாட்டுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, குறைஞ்சது நீங்க வந்து 1 லேக் பெர் மந்த் கூட நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கு. சோ நல்ல காலேஜ் ஜாயின் பண்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீங்க நல்ல ஜாப்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல உங்களால செய்ய முடியும். யாரோட கட்டுப்பாட்டுலயும் நீங்க இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன்ல ஹேப்பியா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம வந்து படிப்ப வந்து ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி எல்லாருமே பார்க்குறோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா. சார் நான் படிக்கணுமா? இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம்? அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா பார்க்குறாங்க. அப்படிலாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. நம்ம நல்லா படிச்சோம்னா எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க நிறைய பேருக்கு வந்து பினான்சியலி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்க நல்ல காலேஜ், நல்ல மார்க் வாங்கி உள்ள போய் பெரிய சேலரி இதுல பிளேஸ் ஆனீங்கன்னா, உங்க லைஃபே அதுக்கப்புறம் என்டையர் லைஃப் ஹேப்பியா இருக்க போகுது. சோ அதனால வந்து படிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அத வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு பனிஷ்மென்ட், ஒரு தண்டனை மாரி பார்க்குறீங்க நிறைய பேர். அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிசிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்னாலே டஃப் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க 11th பிசிக்ஸ் படிக்கலனா கூட 12th ஒழுங்கா பிசிக்ஸ, கான்செப்ட்ஸ நான் இந்த வீடியோல சொல்ற ஸ்ட்ராட்டஜி படி ஃபாலோ பண்ணீங்கன்னா 12த்லயே நீங்க சூப்பர் மார்க் எடுக்கலாம். நீங்க ஆவரேஜா இருக்கலாம். இல்ல ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்ல சார் நான் ஒரு மீடியம் லெவல் ஸ்டூடெண்ட் சார். நான் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன். எந்த லெவல் இப்படி இருந்தாலும் நான் சொல்றத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் கெட் தி பெஸ்ட் ஸ்கோர், பெஸ்ட் காலேஜ். யுவர் லைஃப் வில் பி அட் ஃபுல் எக்ஸைட்மென்ட். ஓகே. சோ இத வந்து டோன்ட் மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். நிறைய பேர் வந்து பிசிக்ஸ படிக்கும்போது ஈஸி சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். ஆனா நிறைய பேர் எப்படி பார்க்கிறோம்? அத வந்து மெமரைஸ் பண்ணிற முடியுமா? அது என்னன்னு தெரியாமயே நம்ம படிச்சுட்டு மக்கப் பண்ணிட்டு அப்படியே ஓடிறலாம். நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி பிசிக்ஸ் வராது. பிசிக்ஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, ஓகே இத வந்து நீங்க ரியாலிட்டியோட ஒத்து போணும். இப்ப F ஒரு சார்ஜ் பிட்வீன் 2 சார்ஜ்க்கு நடுவுல ஃபோர்ஸ் அப்படின்னா, ஓகே இது மாரி எலக்ட்ரான், புரோட்டான் இருக்கு. அது 2த்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் இருக்கும் போல. அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். ஓகே. அட் தி சேம் டைம் நீங்க படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல டீச்சருக்கு கீழ படிக்கணும். அந்த டீச்சர் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஏன் ரொம்ப முக்கியம்? நீங்க நல்ல ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். ஆனா நல்ல டீச்சர் இல்லன்னா அதுல நோ யூஸ். நீங்க எவ்வளவு நல்ல கிராஸ்பிங், ரொம்ப ஹார்ட் வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் நல்ல டீச்சரா இல்ல, ஒரு நல்ல டீச்சர் கீழ நீங்க படிக்கலன்னா, யுவர் பிரிப்பரேஷன் இஸ் கோயிங் டூ பி இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு நல்ல டீச்சர் கிட்ட படிச்சீங்கன்னா நல்ல கைடன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமா ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல டீச்சர் கான்செப்ட்ஸ நல்லா சொல்லித் தருவாங்க. ஓகே. அண்ட் நல்லா கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸ், எந்த டவுட்ஸ்னாலுமே உங்கள நல்லா கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க முக்கியமா சிபிஎஸ்இல இருக்க நீங்க வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா ஒரு கான்செப்ட்ஸ் ஒரு வெரைட்டில இருக்க போகுது. ஒரு ப்ராப்ளம்ஸும். சோ அதனால டவுட்ஸ கிளியர் பண்ணக்கூடிய டீச்சராவும் அவங்க இருப்பாங்க. குட் டீச்சர்னா. சோ அண்ட் ஹெல்பிங் யூ இன் ஆல் தி வேஸ். வாட்டெவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேசிங், உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அத கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நல்ல ப்ராப்பர் நீட்டான ஒரு நோட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ரொம்ப டிசிப்ளினான நோட்ஸ். கிளாஸ், ஸ்கூலுக்குலாம் எப்பவுமே லீவ் போடவே கூடாது. இந்த பாயிண்ட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நல்ல மார்க் எடுக்கணும், எனக்கு பெரிய காலேஜ் போணும், பெரிய ட்ரீம் இருக்கு எனக்கு, பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும், எல்லாமே கரெக்ட். ஸ்கூலுக்கு எப்ப பாரு லீவ் போட்டுட்டு இர்ரெகுலரா டீச்சர் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். டீச்சர் ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாலும் அத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, ஓகே டீச்சர் சொல்லியிருக்காங்க, மேம் சொல்லியிருக்காங்க. அத நம்ம கரெக்ட்டா அவங்களுக்கு நம்ம போய் சப்மிட் பண்ணணும். அதுக்கான ரெஸ்பான்ஸ் டீச்சர் கரெக்ட்டா குடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு பார்ட் தான் நோட்ஸ் எடுக்கிறது. நோட்ஸ் வந்து ஸ்கூல்லனாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு டியூஷன்னாலும் சரி, இல்ல நீங்க ஓன் நோட்ஸ் எழுதினாலும் சரி, படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோட்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். அது ஸ்கூல்ல குடுக்குற நோட்ஸ்னாலும் சரி, இல்ல உங்க டியூஷன் டீச்சர் குடுக்குற நோட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஓன் நோட்ஸா இருந்தாலும் சரி, எதுனாலும் ஒண்ணு டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் நோட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் எழுதிறீங்க. நல்ல கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறீங்க. டெஃபினட்டா ஒரு இதுல என்ன இருக்கும்? கான்செப்ட்ஸ் பிசிக்ஸ்னாலே அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்? டயகிராம்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அப்படியே மெமரைஸ் பண்ணணும். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. மெமரைஸ் ஃபார்முலாஸ் வித் டயகிராம். டயகிராம் என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா இப்போ F இஸ் ஈக்குவல் டூ 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 பை R ஸ்கொயர். கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டயகிராம் போட்டுருங்க. 2 சார்ஜ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுதா, ரிப்பல் பண்ணுதா? அந்த டயகிராம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் அட் த சேம் டைம் எப்சிலான் நாட்னா என்னது? அதோட யூனிட் என்ன?
Q1, Q2 சார்ஜ்னா அதோட யூனிட் என்ன? அதுக்கப்புறம் Rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த 2 சார்ஜஸ். இதெல்லாம் வந்து டீடைல்டா வந்து ஃபார்முலாஸ மெமரைஸ் பண்ணிக்கணும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, சார் நான் இந்த கான்செப்ட் படிச்சேன். அது பக்கத்து கான்செப்ட்டோட எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி படிச்சீங்கன்னா. சோ இந்த ஃபார்முலாக்கு நீங்களே ஓன் நோட்ஸ் போடலாம். படிக்கும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி படிக்கும்போதே அந்த உங்களுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே அந்த ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு, டயகிராம் போட்டுட்டு, அந்த ஃபார்முலா எழுதிட்டு அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நான் சொன்னேன் இல்லையா? எப்சிலான் நாட்னா என்ன? Qனா என்ன? Rனா என்ன? Fனா என்ன? டீடைலா எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் நீங்க எப்பனாலும் எக்ஸாம் திடீர்னு வந்தா கூட இந்த ஃபார்முலா நோட் புக் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரீகால் ஆயிடும். நீங்க நெறைய பேர் வந்து ஒன் ஷாட்லாம் போய் பார்க்குறீங்க YouTubeலலாம். ஒன் ஷாட்லாம் யூஸே கிடையாது. அதாவது யூஸ் கிடையாதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து குயிக் ரிவிஷன் சொல்றாங்க. ஆனா அதிலேயே நெறைய டைம் வேஸ்ட் ஆகும். பட் ஆனா இது மாரி நீங்க இது மாரி நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்ப நம்ம நல்ல நோட்ஸ் வச்சிருக்கோம், படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டோம் வித் டயகிராம். அதுக்கப்புறம் முக்கியமானது சிபிஎஸ்இ எக்ஸாம்ல என்னன்னா டெரிவேஷன். ஒரு சாப்டர்லயும் கிட்டத்தட்ட 5 டெரிவேஷன்ஸாவது குறைஞ்சது இருக்கு. நீங்க பெரிய சாப்டர் லைக் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் எடுத்தீங்கன்னா 5, 7, 8 டெரிவேஷன்ஸ் கூட இருக்கு. என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் டீடைலா டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனா நான் குடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ்க்கான சொல்யூஷன்ஸ்மே நானே என்னோட ஹேண்ட் ரிட்டன் குடுத்துருக்கேன். கிளாஸ் நோட்ஸ்மே நான் குடுத்துர்றேன். சோ இதனால என்னோட ஸ்டூடண்ட்ஸும் நல்லா பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இது வந்து உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட ரெக்கார்டட் கோர்ஸோட ஸ்க்ரீன் இது. சோ இது வந்து கிளாஸ் 11, கிளாஸ் 12 அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11மே போட்டுருக்கோம் நம்ப. ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்லோட் ஆயிருக்கு. ஃபீஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 5000 தான். 4999. சோ இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜஸ் இதுல வந்து டே 1, டே 2, டே 3 என்சிஇஆர்டி எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ் சொல்யூஷன், டெரிவேஷன்ஸ் ஓகே எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஒரு சாப்டருக்குமே. சோ டேட் வைஸ் தட் இஸ் என்னென்ன டேல நீங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டில் செமிகண்டக்டர், ரே ஆப்டிக்ஸ் வரைக்குமே ஃபுல்லா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம இத செக் அவுட் பண்ணி பாருங்க. டெமோ லெக்சர்ஸ் ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு வந்து டெமோ லெக்சர்ஸ்லாம் குடுத்துருக்கேன். இத டைரக்ட்டா கிளிக் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நோட்ஸ் எல்லாமே அதிலேயே இருக்கும். யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் இட். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்மகிட்ட இப்ப நல்ல நோட்ஸ் இருக்கு. ஃபார்முலாஸ் இருக்கு. டெரிவேஷன்ஸ் வி ஆர் ஹேவிங். இப்ப ப்ராப்ளம் சால்விங் நான் பண்ணணும். சார் எனக்கு ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனையா இருக்கு. சோ லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ் வித் கிளாரிட்டி. நான் சொன்னது அதுதானே ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் படிக்கும்போது வித் கிளாரிட்டி படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்றோம். இந்த 2 விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எதுக்கு போணும் அப்டின்னா, ஆஃப்டர் திஸ் ஒன்லி ஸ்டார்ட் சால்விங் த ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நெறைய பேர் என்ன பண்றோம், நம்ம வந்து கான்செப்ட்ஸ படிச்சுட்டு உடனே போய் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்க ட்ரை பண்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வராது. நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே ஆன்சர் வராது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நல்ல கிளாரிட்டி, தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அது நல்ல டீச்சர் கீழ இருந்து படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்விங்க்கே யூ ஷுட் திங்க் ஆஃப். நேரா போய் ப்ராப்ளம் சால்விங் போனீங்கன்னா யாருக்குமே ஆன்சர் வராது. நெறைய புரியாது. அப்பதான் வந்து நெறைய பேர் டவுன் ஆகுறீங்க. பிசிக்ஸே கஷ்டமான சப்ஜெக்ட். எனக்கு எப்படி வரும்? அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. இந்த மாரி ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இதுல நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் சொல்றேன் பாருங்க. ப்ராப்ளம் சால்விங்ல தியரி, ஃபார்முலா முடிச்சுட்டு ப்ராப்ளம் சால்விங் போயிருவோம். இத பெஸ்ட்டா எப்படி சார் ப்ராப்ளம் சால்விங் நான் ஒரு சாப்டர் படிக்கணும். ப்ராப்ளம் சால்விங் நான் எப்படி பண்றதுக்குன்றது டீட்டெயிலா எழுதியிருக்கேன். பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா 2 சாய்ஸ் உங்களுக்கு குடுத்திருக்கேன். சாய்ஸ் ஏ என்ன அப்டின்னா, எக்ஸாம்பிள் எக்சர்சைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இத மட்டும் ஒரு சாப்டருக்கு படிச்சிட்டாலே நீங்க தரோவ். இப்ப ஒரு சாப்டர் லெட்ஸ் டேக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில தியரியும், ஃபார்முலாவும் படிச்சு முடிச்சிடுறீங்க. இப்ப ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன குடுத்திருக்கேன்? எக்ஸாம்பிள் நல்லா பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ நல்லா வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்சர்சைஸ். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா இங்க என்ன போட்டிருக்கேன் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நெறைய புக்ஸ் இருக்கு. நான் என்ன புக் ஃபாலோ பண்றேன்னா, எம்டிஜி பப்ளிகேஷன்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் உள்ள புக் ரொம்பவே நல்லா இருக்கு. டீடைல்டா சிம்பிளா குடுத்திருக்கான். அதுல இருக்க சொல்யூஷன்ஸ் மாதிரி கூட நீங்க எக்ஸாம்ல பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ எம்டிஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக். இது மொத்தம் 3 இருக்கு. எக்ஸாம்பிள், எக்சர்சைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இத மட்டும் பண்ணாலே நீங்க நல்ல தரவாயிடுவீங்க. எக்ஸாம்க்கு இதுவே போதும். சார் அ இது மட்டுமா போதுமா சார்? ஏன்னா எங்க டீச்சர்ஸ்லாம் நெறைய சொன்னாங்க. நெறைய எக்சர்சைஸ் ஷீட்லாம் தராங்க. பண்ணுங்க. எக்சர்சைஸ் ஷீட், டெய்லி அசைன்மென்ட்ஸ் எல்லாத்தையும் வொர்க் அவுட் பண்ணுங்க. ஆனா ஒரு சாப்டருக்கு இந்த 3 விஷயத்த பண்ணணும். இது மாரி இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுல தான் சேலஞ்ச் இருக்கு. எல்லா சாப்டருக்கும் இந்த 3 விஷயம் முடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்சர்சைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த 3த்தையும் எல்லா சாப்டருக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இது போலாம். அதையும் நான் இந்த வீடியோல என்ன சொல்றேன். அது எப்படி அடுத்து என்ன பண்ணணும்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்ப 2வது ஆப்ஷன் என்னன்னா, யூ கேன் யூஸ் த எக்ஸாம் ஐடியா பிசிக்ஸ். சார் எனக்கு வந்து எக்ஸாம்பிள், எக்சர்சைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எனக்கு போறதுக்கு பொறுமை இல்ல சார். எனக்கு உடனே வந்து ஒரு சாப்டர் நான் முடிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஐடியா புக் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஐடியா பிசிக்ஸ் புக் இருக்கு இல்லையா? அத வந்து யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன போனஸ் பாயிண்ட்டுமே இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த எக்ஸாம் ஐடியா புக்க பத்தி டீடைல் ரிவ்யூ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 20 கமெண்ட்டாவது எனக்கு வரணும். சார் எனக்கு ஃபீட்பேக் குடுங்க. அதாவது ரிவ்யூ. எக்ஸாம் ஐடியா புக் நல்ல புக்ன்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கூட தெரியுது இல்லையா? அந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ. எப்படி அந்த புக்க யூஸ் பண்ணணும்? அதோட பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்படின்றத நான் ரொம்ப டீடைலா அத சொல்லப் போறேன் உங்களுக்கு. ஆனா நீங்க அத வந்து ஒரு 20 கமெண்ட்டாவது எனக்கு வந்தா தான் அந்த வீடியோ போடுவேன். சோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ கமெண்ட் பிலோ குறைஞ்சது எனக்கு ஒரு 20 கமெண்ட்ஸாவது வரணும். சரி இப்ப அடுத்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எப்படி தரேன்னா, நான் என்ன பண்றேன்றதையும் சொல்லிர்றேன். இது மாரி உங்க டீச்சர் கிட்ட கேளுங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். சோ என்னோட கிளாஸ்ல என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ்ல இருக்க நோட்ஸ் ரொம்ப டீடைலா எழுதி தான் தரேன் நானு. அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ்மே ஹேண்ட் ரிட்டன் டெரிவேஷன்ஸ் பசங்களுக்கு குடுத்துர்றேன்.
அப்படி ஹேண்ட் ரிட்டன் தரனால அவங்கனால என்ன பண்ண முடியும்? அவங்க போயிட்டு திரும்ப எங்க டெரிவேஷன் இருக்கும்? நெட்ல இருக்குமா? நெட்ல நல்லா குடுத்துருக்கானா? YouTubeல குடுத்துருக்கானா? எந்த ப்ராப்ளமும் ஹெசிடேஷனும் கிடையாது. ஏன்னா நானே வந்து டெரிவேஷன் ஹேண்ட் ரிட்டன பிரிண்ட் அவுட் போடுற மாரி குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ்க்கும் நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸ் தந்துடுறேன். இது மாரி தரனால என்ன ஆகுது அப்டின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி சொல்லிக் குடுத்தேனோ, ஸ்டெப் பை ஸ்டெப் நானே சொல்யூஷன் எழுதுறனால, பசங்களுக்கு டவுட்ஸே வரதில்ல. நல்லா படிக்கிறாங்க. நல்லா மார்க் எடுக்குறாங்க சிபிஎஸ்இல. 7வது பாயிண்ட். இப்ப 8வது பாயிண்ட் என்ன அப்டின்னா, நீங்க பேலன்சிங் பண்ண கத்துக்கணும். இப்ப ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்டின்னும்போது, இட்ஸ் நாட் டைரக்ட்லி யூ கேனாட் கெட் அ மார்க். அங்க வந்து நெறைய பிரஷர்ஸ் இருக்கும். பேலன்சிங் பண்ண கத்துக்கணும். தட் இஸ் ஸ்கூல் வொர்க் இருக்கும். நீங்க டியூஷன் போற ஸ்டூடெண்ட்டா இருந்தா டியூஷன்லயும் வொர்க் தருவாங்க. டியூஷன்லயும் வீக்கெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்கூல்லயும் எக்ஸாம்ஸ் இருக்கும். நான் அதுல வேற சில பேர் நீட் ஜேஇ கோச்சிங் வேற போற ஸ்டூடண்ட்ஸும் எனக்கு தெரியும். ஸோ நீட் ஜேஇ கோச்சிங் இவ்வளவு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நீங்க எதுக்கு தரணும்னா, சிபிஎஸ்இக்கு தான் தரணும். இப்ப நீட் ஜேஇ ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் நீட் ஜேஇ படிக்கிறேன் சார். நான் வந்து பெரிய ஐஐடில தான் படிக்க போறேன். என்ஐடில படிக்க போறேன். ஓகே யுவர் ட்ரீம் இஸ் கரெக்ட். ஆனா சிபிஎஸ்இல நீங்க மார்க் வச்சிருந்தா தான் உங்களுக்கு லைஃப் டைம்ல அதுக்கு வேலிடிட்டி. சிபிஎஸ்இ ஒரு தடவ தான் எழுத முடியும். 4, 5 தடவ எழுத முடியாது. ஸோ சிபிஎஸ்இ எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுத்து, அதுக்கு ஒழுங்கா படிங்க. இப்ப நவடேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எழுதியிருக்கேன் பாருங்க. நவடேஸ் சிபிஎஸ்இ போர்ட் எக்ஸாமே நீட் ஜேஇ லெவல் டஃப்பா இருக்கு. 12த் பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால நல்ல 12த் சிபிஎஸ்இ பண்ணீங்கன்னா, நீட் ஜேஇக்கு ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட் தரோவ். சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் சார். என்னோட டீச்சர் ஃபர்ஸ்ட் நீட் ஜேஇ தான் பாக்க சொன்னாங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஆனா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நீட் ஜேஇ நான் கோச்சிங் போறேன், படிக்கிறேன், ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்ட்டு, சிபிஎஸ்இ எப்படி அட்டெண்ட் பண்ணணும், டெரிவேஷன் படிக்கணுமா, எந்த புக்ல இருந்து படிக்கணும், கடைசியா லாஸ்ட் 1 மாசம் எடுத்துட்டு சிபிஎஸ்இ படிக்க போறோம்னா, ஃபுல் பிரஷர் அவங்க மேல விழும். நீங்க ரெக்கார்ட் வொர்க் முடிக்கணும். சிபிஎஸ்இக்கு பிரிப்பேர் பண்ணணும். அந்த டைம்ல நீட் ஜேஇ எக்ஸாம்ஸும் பார்க்கணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ பிரெஃபரன்ஸ் தந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க நீட் ஜேஇய பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் எழுதியிருக்கேன். நீட் ஜேஇ படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. பேலன்சிங் பண்ண கத்துக்கோங்க. ஓகே. சார் நான் எப்படி பேலன்ஸ் பண்றது? அப்டின்னா, அதுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். டைம் மேனேஜ்மென்ட் அண்ட் டெய்லி ஷெட்யூல். இந்த டைம் மேனேஜ்மென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது ஒரு வெப்பன் மாதிரி. ஓகே. வெப்பன் சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் இந்த சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் ஒரு வெப்பன் இருக்கும் பாருங்க. அது மாதிரி நம்ம நல்லா படிக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2 வெப்பன் அப்டிதான். என்ன அப்டின்னா டைம் மேனேஜ்மென்ட். இன்னொன்னு டெய்லி ஷெட்யூல். ஸோ டைம் மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 24 ஹவர்ஸ யார் ஒழுங்கா பயன்படுத்துறாங்களோ, அவங்கனால எல்லா டாஸ்க்கையும் பண்ண முடியும். வித்தவுட் கிவிங் எனி ரீசன் டூ த டீச்சர்ஸ். நல்ல மேக்ஸிமம் எல்லா வொர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிற முடியும். டைம் மேனேஜ்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்டார் இருப்பாங்கல்ல. சினிமா ஸ்டாரா இருக்கலாம். இல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா இருக்கலாம். யாருனாலும் இருக்கலாம். அவங்க இந்த 2 விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்ட்டா பண்றனால தான் அவங்க ஸ்டாராவே இருக்காங்க. இப்ப நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட்ல ஸ்டார் ஆயி பெரிய லெவல் போகணும் அப்டின்னா, பெரிய கம்பெனி அண்ட் உங்களுக்கு ட்ரீம் ஜாப்ல இருக்கணும்னா, யூ ஷுட் லேர்ன் திஸ். டைம் மேனேஜ்மென்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதே மாரி டெய்லி ஷெட்யூல். டைம் மேனேஜ்மென்ட் நான் சொல்லிட்டேன். 24 ஹவர்ஸ்ல இந்த டைம் நான் இதுக்கு பண்ண போறேன். நான் ஃபிரெண்ட்ஸோட ஒரு 10 மினிட்ஸ் பேச போறேன். பேரன்ட்ஸோட ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ் படிக்க போறேன். அந்த 5 ஹவர்ஸ்ல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் படிக்க போறேன். அப்படின்றது வந்து டைம் மேனேஜ்மென்ட். தூங்கும்போது 6 ஹவர்ஸ் தான் தூங்குவேன். 6 ஹவர்ஸ் மேல தூங்க மாட்டேன். அலாரம்னா கரெக்ட்டா எந்திச்சுப்பேன். அதுதான் அந்த டைம் மேனேஜ்மென்ட். அதுல தான் டெய்லி ஷெட்யூலும் இன்வால்வ் ஆகுது. டெய்லி ஷெட்யூல்னா என்னது? கரெக்ட்டா நான் 6 மணிக்கு எழுந்து 6லருந்து 6:50 வரைக்கும் 6:30 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல்லா நானு என்னோட டெய்லி ரொட்டீன முடிச்சுட்டு நான் படிக்க உட்கார போறேன். ஸ்கூல்ல கரெக்ட்டா எனக்கு வந்து 7:30க்கு வேன் வரும். இந்த டைம்ல நான் வேன்க்குள்ள என்டர் ஆவேன். ஸ்கூல்ல போயிட்டு இந்த டாஸ்க்க பண்ணுவேன். டீச்சர் கிட்ட டவுட்ஸ் கேட்பேன். எல்லாத்துக்கும் டெய்லி ஷெட்யூல். வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த டைம்ல சாப்பிடுவேன். நைட் கரெக்ட்டா நான் 12 மணினா தூங்கிருவேன். 11 மணினா தூங்கிருவேன். நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் தூங்குறீங்க. அப்படிலாம் தூங்காதீங்க. குறைஞ்சது 6 ஹவர்ஸ் டெய்லி கண்டிப்பா தூங்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க ஹார்ட் வொர்க் பண்றீங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். இல்லன்னா உங்களுக்கு பாடி வந்து நீங்க மைண்ட் லெவல்ல ரெடியா இருப்பீங்க. ஆனா பாடி தயாரா இருக்காது. பாடி தூக்கம் கேட்கும். குறைஞ்சது 6 ஹவர்ஸ் டெய்லி தூங்கணும். இது வந்து ஒரு டிப்ஸ். இப்ப இந்த டைம் மேனேஜ்மென்ட் டெய்லி ஷெட்யூல். இதுல பக்கத்துல இன்னொன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. இக்னோர் அதர்ஸ் டாக். நீங்க இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, "ஏய் நான்லாம் இப்ப டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி தான்டா படிக்கிறேன். ஷெட்யூல் போட்டு தான்டா படிக்கிறேன்" அப்படின்னீங்க. "ஏய் இவரு பெரிய ஆளு இவன். இவன் இதெல்லாம் பண்ணா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா?" அப்படிலாம் சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ பெட்டர் இக்னோர் அதர்ஸ் டாக். அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தரா இருக்கலாம். ரிலேட்டிவா இருக்கலாம். நெய்பரா இருக்கலாம். நோ ஒன். யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாதீங்க. நீங்க டைம் மேனேஜ்மென்ட் டெய்லி ஷெட்யூல் போடுறீங்கன்னா, அது உங்களுக்குள்ள. உங்க பேரன்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கூட கேட்டுக்கோங்க. மத்தபடி ரொம்பலாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள டிமோட்டிவேட் பண்ணி அனுப்பிருவாங்க. சோ அதனால பெட்டர் அவங்களலாம் கண்டுக்காதீங்க. இக்னோர் பண்ணுங்க. இப்ப ஒரு சாப்டர எப்படி கவர் பண்றது? தட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இப்ப ஒரு தியரில கிளாரிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டேன். நான் போட்ட இந்த மேப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மேப் குடுத்திருக்கேன் பாருங்க. அந்த மேப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சார் என்ன சார் அந்த மேப் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் தியரில கிளாரிட்டி இருக்கணும். நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி. அதுக்கப்புறம் ஃபார்முலா மெமரைஸும் பண்ணிற போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போணும்னா, எக்ஸாம்பிள், அப்புறம் எக்சர்சைஸ், அப்புறம் டெரிவேஷன், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஐடியா புக் ஃபார் கம்ப்ளீஷன். தட் இஸ் எல்லாத்தையும் படிச்சு அந்த எக்ஸாம் ஐடியால புக்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அதுல வந்து 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்லாம் பிரிச்சு பிரிச்சு குடுத்திருப்பான்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா டெஃபினட்டா என்கிட்ட இது பண்ணுங்க. அந்த புக்க எப்படி யூஸ் பண்ணணும், அந்த புக்ல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அந்த புக்ல எத படிக்க வேணாம், எத மட்டும் படிச்சா போதும். அவ்வளோ தூரம் நான் டீட்டெயிலா சொல்றேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் அதான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஃபைனலா எக்ஸாம் ஐடியா ஃபுல்லா முடிங்க. இல்ல சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து, "சார் எனக்கு எக்ஸாம்பிள் எக்சர்சைஸ், டெரிவேஷன்லாம் பண்ண டைம் இல்ல. எனக்கு குயிக் ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உடனே ப்ராப்ளம்ஸ் போயிடணும்னா, கண்ண மூடிட்டு நீங்க எக்ஸாம் ஐடியா புக் தான் அது கரெக்ட். இல்ல சார் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன். என்னால பண்ண முடியும் அப்படின்னா, தியரி, ஃபார்முலா, எக்ஸாம்பிள், எக்சர்சைஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, டெரிவேஷன முடிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எக்ஸாம் ஐடியா புக்ல போய் வொர்க் அவுட் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருக்க எம்டிஜில இருக்கிறதையும் ஃபுல்லா முடிங்க. ரைட். இப்ப நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லாஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வாங்க. இதுக்கு வந்து முதல்ல கட்ஸ் வேணும். சோசியல் மீடியா பார்க்காம இருக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான்? என் ஃப்ரெண்ட் கூட நான் சாட் பண்ணணுமே! எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெர்சன் இருக்காங்க. நான் அவங்களோட எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். என்னால பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னா, டெஃபினட்டா உங்கனால அதிக மார்க்ஸ்லாம் நான் கேரண்டி பண்ணவே முடியாது. நீங்க சில விஷயத்த இழந்தா தான் சில விஷயம் கிடைக்கும். நீங்க நோ சோசியல் மீடியா அப்படின்னா, நோ சோசியல் மீடியா தான். அதுவும் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. அதர் தென் ஸ்டடீஸ் ரிலேட்டட். படிக்கிறதுக்கு ஏதாவது தேவை நான் Googleல போயிட்டு ஒரு ப்ராப்ளம சர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறேன். கத்துக்க போறேன்னா ஓகே. மத்தபடி வந்து எந்த இதுலயுமே சோசியல் மீடியாவ இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க. Twitter, WhatsApp கூட உங்க ஸ்கூல் மெசேஜ மட்டும் பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் மெசேஜ் அதெல்லாம் வேண்டாம். ஓகே. உங்க ஃபிரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட்னா எனக்கு ஃபிரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லல. இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு அத அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் ஃபுல்லா ஃப்ரீயா இருப்பீங்க. உட்கார்ந்து உங்க ஃபிரெண்ட்ஸோடயே இருங்க. யார் வேணான்னு கேட்க போறா? சோ ஒரு 3, 4 மாசத்துக்கு உங்க ஃபிரெண்ட்ஷிப் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, நல்ல காலேஜ் போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபிரெண்ட்ஷிப் வந்து ஜாலியா இருக்கும். நெறைய ட்ரிப் போங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப. ஆனா இந்த 4 மாசம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஹேவிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சார் என்னால முடியும் சார். நான் வந்து வீக்கரா இருக்கேன். ஒரு நாள் நான் வந்து இந்த வருஷமே நான் மார்க் எடுத்து காமிப்பேன். என்னோட ப்ரொஃபைல சூப்பரா வச்சிருப்பேன். அகாடமிக் ப்ரொஃபைல. அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நீங்க டாப்பரா இருக்கீங்களா? ஸ்கூல் டாப்பரா வரதுக்கு எய்ம் பண்ணுங்க. சோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வித் பேஷன்ஸ். பேஷன்ஸ் ஏன் எழுதியிருக்கேன்னா, நெறைய பேர் வந்து ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்றீங்க. சார் நான் வந்து படிக்கணும்னு நெனைக்கிறேன். ப்ராப்ளம் போடப் போறேன். அந்த ப்ராப்ளம் ஆன்ஸர் வரலன்னோனே, எனக்கு ஆன்ஸரே வரமாட்டேங்குது. எனக்கு பிசிக்ஸே வரல. நான் என்ன பண்றது? இது ஒரே பர்டனா இருக்கு. அப்படின்னு நெனைக்கக் கூடாது. ஒரு விஷயம் வரலன்னா பேஷன்ஸ் பொறுமை வேணும். உடனே பார்த்தோனே எப்படி வந்துரும்? அதோட அத வந்து லேர்ன் பண்ணிக்க முயற்சி பண்ணணும். சொல்யூஷன் தேடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. டீச்சர்ஸ் கிட்ட பேச அவ்ளோ தயக்கம் இருக்கு ஒருத்தருக்கும். அ எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே சொல்றேன். சில ஸ்டூடண்ட்ஸ் நீங்க நல்லா பாருங்க. அ கிளாஸ்ல ரொம்ப ஜாலியா இருக்க பையன். அதாவது நல்லா படிக்கவும் செய்வான். நல்லா இன்டராக்ட் பண்ற ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, ஹேப்பியாவே இருப்பான். சோ டீச்சர்ஸோட நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க. தட்ஸ் நாட் ஒரு வால் கிரியேட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும். டீச்சர் இல்லாம நீங்க கிடையாது. அதே மாதிரி டீச்சருக்கு உங்கள ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா டீச்சருக்கும் புடிக்கும். நீங்க போய் பேசினா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க என்ன ப்ராப்ளம் சொன்னா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் நாட் சேயிங் எனிதிங் தி டீச்சர் டசன்ட் நோ. ஏன்னா உங்கள மாதிரி ஒரு 50 ஸ்டூடண்ட் இருப்பாங்க கிளாஸ்ல. அவங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் டீச்சரால மைண்ட் மேப்பிங்லாம் பண்ண முடியாது. மேபி வந்து 1 தடவ 2 தடவ கேட்கலாம். பட் நீங்க தான் வந்து உங்க டவுட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போணும். அடுத்து அடுத்து என்ன எழுதியிருக்கேன்? அக்செப்டிங் ஃபெயிலியர்ஸ். அதான் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆன்ஸர் வரல. உடனே பேஷன்ஸ விட்டுட்டு புக்க மூடிட்டு நான் வேற சப்ஜெக்ட் படிக்க போறேன்னு போக்கூடாது. அதோட பொறுமையா ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணோம்? சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது. டெரிவேஷனா ஒரு தடவ எழுதி பாருங்க. ஃபார்முலாவா ஒரு தடவ எழுதி பாருங்க. நீங்களே மறக்கணும்னு நெனச்சா கூட மறக்காது. சோ டோன்ட் கிவ் இட் அப். லாஸ்ட் பாயிண்ட். நெறைய ஃபெயிலியர்ஸ் வரும். படிக்கும்போது புரியாது. உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பழகுங்க. ஓகே. அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா டவுட்ஸ் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் Googleல கூட அப்ரோச் பண்ணுங்க. இப்போ உள்ள டைம்ல நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்போ Google வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. சோ Googleல பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு புரியல. அப்போ வந்து நீங்க Googleல பார்த்தேன் சார் புரியலன்னு சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்லப் போறதில்ல. சோ டீச்சர்ஸ் கிட்ட இந்த மாரி Google பார்த்தேன் சார் புரியல. நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மத்த கொஸ்டின்ஸ்லாம் Google பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இது புரியலன்றத டீச்சர்ஸ் கிட்ட ஓப்பனா பேசுனா தே வில் ஹெல்ப் யூ. இல்லன்னா டீச்சர்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஓகே. அதனால முக்கியமான பாயிண்ட். அத லாஸ்ட்டா டீச்சர்ஸ் கிட்ட டோன்ட் ஃபீல் ஷை அபௌட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்க ப்ராப்ளம்ஸ டீச்சர் கிட்ட சொல்றது அவ்ளோ தயக்கம். என்னோட ஸ்டூடண்ட்ஸே பார்க்கிறேன். எவ்ளோ பேருக்கு தயக்கம் இருக்கு. தயக்கமா இருந்தா என்ன பண்ண போறீங்க? நீங்க காசு குடுத்து அவ்ளோ கஷ்டப்பட்டு உங்க பேரன்ட்ஸ் சேர்த்து விடுறாங்க. நான் பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாரி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் பேசினதே கிடையாது. ஆனா வீட்ல வந்து லவுட் ஸ்பீக்கர் மாரி பேசுவாங்க. பட் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வந்தோனே, எஸ் சார், நோ சார் அந்த ஒரு ஸ்மால் டோன்லயே பேசுறது. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா ஃப்ரீயா பேசுங்க. ஏன்னா சப்ஜெக்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க டீச்சர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, தே நோ தி ஆன்ஸர் ஃபார் இட். சோ தே வில் கிவ் யூ a சொல்யூஷன் ஃபார் யூ அண்ட் ட்ரை டூ ஹெல்ப் யூ. இதனால ஓப்பனா பேசுங்க டீச்சர்ஸ் கிட்ட ரிலேட்டட் டூ யுவர் ப்ராப்ளம்ஸ். சோ இதுதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் மறக்காம ஒரு 20 கமெண்ட்ஸ் மேல போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸாம் ஐடியா புக்க ஃபுல் ரிவ்யூ தரேன். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி, அந்த புக்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன்.